எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி கோதுமை மாவில் போண்டா செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு நான் அரிசி மாவு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேங்க. ஒரு 1.5 கரண்டி மாவு இட்லி அரிசி ஆட்டின மாவை எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதுக்கு பதிலாக அரிசி மாவு கூட போட்டுக்கலாங்க. இது போட்டாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா பஞ்சு மாதிரி இருக்குன்னு நான் இந்த மாவு சேர்த்துருக்குறேங்க. இதில் பீன்ஸு கொஞ்சம் அரிஞ்சு வச்சது சேர்த்துக்கலாங்க. கேரட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தூளாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இது கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேங்க. இது ஒரு 1/2 கப்பு மாவுக்கு எடுத்து வச்சுருக்குறேங்க. இது கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இஞ்சி தூளாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இதை இப்போ சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. இதை இப்போ தண்ணி விட்டு நல்லா போண்டா சுடுற பதத்துக்கு மாவு நல்லா பிசைஞ்சு கலக்கி எடுத்துக்கலாங்க. தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இது போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டுருக்குறேங்க. பிசைஞ்ச மாவை போண்டாவை சுட்டு எடுத்துக்கலாங்க. இதுக்கு தயிர் கூட சேர்த்துக்கலாங்க. தயிருக்கு பதிலாக தாங்க அரிசி மாவு இப்போ சேர்த்துருக்குறோம். வீட்டில் அரிசி மாவு மீதி ஆயிடுச்சுன்னா புளிச்சிடுச்சுன்னா கூட இந்த மாதிரி இதில் போட்டு சேர்த்து பிசைஞ்சி சுட்டோம்னா நல்லா புளிப்பு சுவையாக நல்லா ருசியாகவும் இருக்குங்க. நல்லா மிருதுவாகவும் இருக்குங்க. பஞ்சு மாதிரியும் இருக்குங்க. போண்டா வெந்ததும் ஒன்று ஒன்றா எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, கோதுமை மாவு வெஜிடபிள் போண்டா தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.